வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை பணத்தை நாள் 34 நம்ம எம்பி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அதுக்கு ஃபீஸ் கட்டத்தினா கடைசி நாள் இன்னைக்கு தான். நானும் ஒரு வாரமா எங்க வீட்டில் சொல்லினே வரேன். ஆனால் ஒரு பிரச்சனையாவே எங்க வீட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. நானும் சொல்றப்பெல்லாம் பார்த்துலாம் சொல்லினே தான் இருக்காங்க. ஸோ அதன் பிறகு வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் பார்த்தா எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல் இது வருஷத்துக்கு ஒரு வாட்டியே செய்வாங்களே, அதுவும் எங்க அப்பா மாலை போட்டு தான் செய்வாங்க. அதை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஸோ வழக்கம் போல இன்னைக்குமே ஏறால தண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால அட்வான்ஸாவே எங்க அம்மா என்கிட்ட துணி பிடிக்கிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை 2 மணி நேரமா நாங்கள் வெளியே எங்குமே போல, ரூம்லேயே பார்த்து வெளியே போயிட்டு நம்ம கருப்பு 40 ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் வானவில் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால நம்ம வீட்டில் செட்டில் ஆயிட்டோம். அதன் பிறகு குளிச்சு முடிச்சுட்டு ஸோ இப்போ எங்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு சுத்தமா இல்லை. அதனால நகையை வச்சுட்டு ஸோ காசுக்கெல்லாம் சொல்லிட்டு நகை அடிக்க போன பாருங்க. ஃபோன் சரியான சம்பவம் பண்ணி விட்டுச்சு, வச்சு விட்டு பாருங்க. அது சர்க்கஸ் சொல்லிட்டு ஆசைப்படுத்து அருமையா நாட்டிக்கிச்சு. அதன் பிறகு ஸோ நகையெல்லாம் வச்சுட்டு காசுலாம் வாங்கி வந்தாச்சு. ஃபீஸ் எவ்வளோ கேட்டீங்கன்னா 20,150 ரூபாய் நினைக்கிறேன். அது கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ அந்த ஃபார்ம் வச்சிருக்கேன் தெரியுமா, நீங்களும் எம்பி அப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, இன்னொன்று ஃபீஸ் பண்றதுக்கான ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் பேங்க்ல கட்டிக்க வேண்டியது. பேங்க்ல கட்டலாம்னு எல்லா பேங்க்லாம் கட்ட முடியாது, இந்தியன் பேங்க்ல மட்டும் தான் கட்ட முடியும். இந்தியன் ஓவர்சீஸ் இருக்கு ப்ரோ, அங்க கட்டலாமா கேட்டீங்கன்னா அங்கேயும் கட்ட முடியாது. இந்தியன் பேங்க் மட்டும் தான். ஸோ நம்ம ஊர்ல இல்ல, வெளியூர்ல தான் இருக்கு. அதனால ஹோட்டல் நம்பரை கூட்டு ஸோ ஸ்ட்ரைட்டா அங்க போயிட்டு பேங்க்ல ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். வர வழியில சூரியன் மாமா கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துனே இருந்தாரு. ஸோ அதனால வேற வழியில் அதெல்லாம் ஸோ நார்ச்சத்து குடிலாம் சொல்லிட்டு கடைக்கு வந்து அருமையான ஒரு சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு ஸோ வீட்டுக்கு வந்து அப்படியே சாப்பிட்டு ஸோ நம்ம இன்னைக்கு பாலன் வீட்டு போய் உட்காந்து பாருங்க. ஒருத்தவங்க கட்டவன் நம்மளை புடிச்சிட்டான். யாரு? குஞ்சான். அவரு நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி 4 பட்டம் செஞ்சாரு. ஆனா வாங்கினா உள்ளான்னா, டேய் உன் வயசுனா என் வயசுனாடா என்னையாண்டா கூப்பிடுறேன் கேட்டீங்கன்னா, வேலை நம்ம வீட்டில் தானே இருக்கிறேன், வா போலாம்னா. டேய் இப்போ நான் எம்பிஏ படிக்கிறேன்னா அதெல்லாம் தெரியாது, வீட்டில் தானே இருக்கிறேன், வாங்க போலாம்னா. அவனுக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த 4 பட்டத்துல எது பறக்குது எது பறக்காம இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலையா. அதனால கூட அசிஸ்டண்டா ஒரு ஹோட்டல் நம்பரை கூட்டினேன். அவர் பட்டவரத்தில் பெரிய டீலர், உங்களுக்கு தெரியாது அவரோட வாழ்க்கை வரலாறுலாம். அங்க போய் விட்டதுல எல்லா பட்டமும் ஒழுங்கா தான் பறந்துச்சு. ஒரு பட்டம் வந்து பறக்கல பாருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ல வந்தாங்க பாரு, என்ன சொல்லிட்டு நல்ல விதமா கொடுக்குற மாதிரி அந்த பறக்காத படத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டா. இதில் நடுவில் ஹோட்டல் நம்பருக்கு அவருக்கு பிரச்சனை ஆயிப்போச்சு. என்ன பிரச்சனை, அவன் வாடா படம் பேச ஆரம்பிச்சிட்டா. சரி குழந்தைங்க கூட சவுகாச்சு இதுக்கு மாரி ஆகும் சொல்லிட்டு அங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டு ஸோ மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கி நண்பர்களே. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருக்கு சரியா.